இருக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். வச்சுக்கணும். வச்சுட்டு மடிப்பு வந்து நம்மளை ஒட்டி இருக்கணும், மறந்துடக்கூடாது. கிராஸ் கட்டிங் லைனிங்கில் போடுறோம். லைனிங் துணியில் போடையில் 1 இன்ச்சு தான் விடணும், அல்லது 3/4 இன்ச்சு கூட விடலாம். இது லைனிங் இல்லை, நம்ம சாதாரண ப்ளவுஸ் இந்த மாதிரி லைனிங் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளவுஸை போடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. லைனிங் இல்லாமல் சாதா போட்டால் 2 இன்ச்சு. இப்போ லைனிங் போடுறோம் அப்படின்னாக்கா 1/2 இன்ச்சு வச்சாலும் போதும், அது மேலே தேவையில்லை. இல்லை எனக்கு ஒன்று புதுசாக தான் பிகினர் ஆகும் அப்படின்னாக்கா 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கரையும் ஒன்றா மடிச்சிருக்கோம். இது வந்து நம்மளை நோக்கி இருக்குது. அடுத்து இதை பார்க்குறோம், 1/2 இன்ச்சு அது 3/4 இன்ச்சு. அதுக்கடுத்து நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி உயரம் போட்டிங்கல்ல அதே மாதிரி தான். இந்த தோல் இருக்கா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் எத்தனை இன்ச்சுன்னு அளந்துக்க. அளந்துட்டு அதோட 1 இன்ச்சு கூட்டிக்க. அதை கூட்டிட்டோம், 1 இன்ச்சு கூட்டிக்கங்க. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கேலும் வச்சுக்கோங்க, டேப்பும் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அடுத்து உங்கள் ப்ளவுஸ்லேயே வைக்கிறீங்கன்னா இங்கே நம்ம தையல் விட்டுருக்குமா எல்லாத்துக்கும், அதுலேருந்து இது வரைக்கும் அக்கா நிறைய கூட்டிச்சுப்பார். இவ்வளோ துணி கூட்டினாக்கா இடுப்பு ரொம்ப இறங்கி வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம விட்டுட்டோம். சரி, அப்படியே இங்கே இருந்தாலும் 1/2 இன்ச்சு விட்டால் போதும் தானே தையலுக்கு. இங்கே எவ்வளோ விட்டுக்கலாம் பார்த்தியா. அப்போ வந்து அந்த இறக்கம் வந்து கீழே வந்துடும், ரொம்ப இறக்கம் வந்துடும். இப்போ சுடிதார் அப்படியே இறக்கி வச்சு தான் போடுறாங்க, அதனால் அது ரொம்ப இறக்கம் கூடாது. அவங்க சட்டையில் என்ன இருக்கோ அது மாதிரி வை. சப்போஸ் அவங்க இறக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் இறக்க வைக்கணும், இல்லாட்டி வைக்கக்கூடாது. ரொம்ப இறக்கி எடுத்தால்